Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது முட்டை கிரேவி. இது வந்து ரொம்ப எளிமையான மெத்தட்ல தான் செய்ய போறோம். அதாவது பெரிய வெங்காயம், தக்காளி. இது நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்துவோம். இந்த டைம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா கறி மசாலா, குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி செய்ய போறோம். இது வந்து என்னன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு முட்டை கிரேவி செய்ய போறோம். முட்டை கிரேவிக்கு நம்ம ஒரு 6 முட்டையை தண்ணியில வந்து போட்டு ஒரு 10 minutes வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி என்னன்னா குக்கர்ல நீங்க ஒரு விசில் விட்டும் எடுக்கலாம். இது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட ரெடிமேடா இப்போ வந்து எக் பாய்லரே வந்து எலக்ட்ரிக் எக் பாய்லர் வந்து கிடைக்குது. அதுலயும் நம்ம வச்சுக்கலாம். அது என்னன்னா உங்களுக்கு வெந்தனையுமே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். 3 ஆப்ஷன் இருக்கு. குக்கர்னா ஒரு விசில், நம்ம வந்து அடுப்பில் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுனா ஒரு 10 to 12 minutes வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் எக் பாய்லர்னால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதுதான் ஆப்ஷனல். நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஓடு வந்து நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். அது தனியாக வச்சுக்கலாம். இப்போ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஒரு பட்டை, 3 லவங்கம், நம்ம சோம்பு எடுத்துக்கலாம். சோம்பை நல்லா கையிலேயே நல்லா க்ரஷ் பண்ணி விடுங்க. இல்லைனா நல்லா பொடிச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதாவது 1 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் கொஞ்சம் மாறணும். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது முட்டை கிரேவிக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். நம்ம முட்டை கிரேவிக்கு தேவையானது நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் தேங்காய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன், இது கூட 10 முந்திரியை நம்ம சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா கசகசா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்குங்கிறதுனால நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி வந்து கம்மியாக வேணுன்னா 2 பேர் தான் இருக்கிறேன்னா 1 தக்காளி இருந்தாலே போதும். நாங்கள் 4 பேர் இருக்கிறதுனால 2 தக்காளி ஆட் பண்ணுறோம். இது வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன மசாலா ஆட் பண்ண போகிறோன்னா குழம்பு மிளகாத்தூள், கறி மசாலா, இந்த ரெண்டுமே ஆட் பண்ண போகிறோம். இதனோட லிங்க்கை வந்து நான் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். குழம்பு மிளகாத்தூள், கறி மசாலா, இந்த ரெண்டுமே வந்து நம்ம ஆட் பண்ணி தான் செய்ய. ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கறி மசால் வந்து 1 டேபிள் ஸ்பூன். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளியும் நல்லா வதக்கிட்டோம். இப்போது குழம்பு மிளகாத்தூளும் கறி மசால் பொடியும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும், பச்சை வாசம் வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நம்ம மூடி வச்சுக்கலாம். இதுக்கு இடையில் நம்ம முட்டையை தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முட்டையை உடைச்சிட்டோம். இப்போ நம்ம என்னென்னா ஒன்று கத்தியில் நல்லா கிரிக்கலாம், இல்லைன்னா ஃபோர்க்கில் நல்லா ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஓட்டை போட்டுக்கணும். மசாலா வந்து ஈஸியாக இறங்கிடும். உங்களுக்கு பார்த்தா ஓட்டை இருக்கிற மாதிரியே இருக்காது, ஆனால் மசாலா வந்து நல்லா இறங்கிடும். இதே மாதிரி எல்லா முட்டையிலையுமே ஃபோர்க்கை வச்சு ஓட்டை போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய், முந்திரி விழுதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆக்சுவலாக கசகசா இல்லைனாவே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்னா பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். இது வந்து தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை, ஜஸ்ட்டு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்தாலே போதும். இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, அதையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம முட்டையை போட்டுட்டு ஒரு 3 to 5 minutes வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மசாலா வந்து முட்டையில் இறங்கும். இப்போ நம்ம பெப்பர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். கறி மசாலா ஆட் பண்ணதுனால கரம் மசாலா ஆட் பண்ணல. ஒரு சிலர் வந்து கறி மசாலா ஆட் பண்ணாமல் வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கரம் மசாலா கட்டாயம் ஆட் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 3 to 5 minutes விட்டுலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது 5 minutes ஆகிடுச்சு.
எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி ரெடி. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். சுவையான முட்டை கிரேவி ரெடி. முட்டை வந்து என்னென்னா எல்லாருமே என்ன நினைப்போன்னா நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து பாயில் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். இதே முட்டையை வந்து நம்ம ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம 3 முட்டை எடுத்துருக்குறோம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கரெக்டாக என்னென்னா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு விசில், அவ்வளோதான். முட்டை வந்து ஈஸியாக வந்துடும். அதாவது நியூ லேர்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன். ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வர்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம முட்டையினோட ஓடை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. நம்ம முட்டையை ஈஸியாக வேக வச்சிட்டோம் ஒரு விசில்லையே. குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்த முட்டை ரெடி ஆகிடுச்சு. அதாவது நியூ லேர்னர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை கிரேவி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்தி, நான் இது எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப் புடைத்து. விளக்கம்: ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வி அப்பிறப்பிற்கு மட்டும் அல்லாமல் ஒருவனுக்கு 7 பிறப்பிலும் உதவும் தன்மையுடையது ஆகும்.